Hello to everyone. I am Varsha of 10th. I am studying in Madonna Metric Higher Secondary School, G.R. Nagar, Madurai. Today we are going to learn about spoken English. Spoken English. So English பத்தி பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஒரு தொடர் எப்படி இருக்கும் அதில் ஆரம்பித்து இன்னைக்கு நம்ம முக்கியமான டாப்பிக்காக டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கிலீஷில் ஒருத்தவங்க கிட்ட இங்கிலீஷில் நம்ம பேசணும் அப்படின்னாலே பேசிக் என்னென்னா ஒரு சென்டென்ஸை நம்ம உருவாக்கணும், ஒரு தொடரை நம்ம உருவாக்கணும். அது எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம மொத்தம் 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒரு சென்டென்ஸ் ஒரு தொடர் அப்படின்றது 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வேர்ப். நம்பர் 1 சப்ஜெக்ட், நம்பர் 2 வேர்ப். சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழில் பெயர் சொல்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் இங்கிலீஷில் மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐனா நான், நான். அடுத்து யூ, நீ அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா என்னது? நீ. ஸோ ஐ, யூ, வி, நம்ம, நாங்கள் சொல்லுவோமா, அது வி. தே அப்படின்னா அவர்கள். அங்கே வேற ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதில் அந்த குரூப்பில் நம்ம இல்லை. அப்போ நம்மளை தவிர்த்து வேற ஒரு குரூப்பை சொல்கிறப்ப நம்ம தே, அவர்கள், அவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ, வி, யூ, தே. அடுத்தது ஹீ அப்படின்னா ஒரு பையனை குறிக்கிறது, அவன் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ ஒரு பொண்ணை குறிக்கிறது, அவள். இட் அப்படின்னா அது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இட்டுன்னு சொல்லுவோம். மொத்தம் 7 டைப்ஸ் முடிஞ்சு. கடைசி ஒன் நேம்ஸ். இப்போ ராகுல், ஸ்வேதா இதெல்லாம் ஒரு பேர், இதுவும் என்னவா வரும்? சப்ஜெக்டாக வரும். செகண்ட் டைப் வேர்பு. வேர்ப் அப்படின்னா ஒரு செயல், ஒரு ஆக்ஷனை நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாக்கிங், ஸ்லீப்பிங் தூங்குறது, வாக்கிங் நடக்கிறது, ஈட்டிங் சாப்பிட்றது, ரிவைசிங் லெசன்ஸை ரிவைஸ் பண்ணுறது, ரைட்டிங், இதெல்லாமே என்னது? ஒரு வகையான ஆக்ஷன். இதெல்லாம் நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். இப்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், இந்த சப்ஜெக்டையும் இந்த வேர்பையும் சேர்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்ஜெக்டில் ஐ எடுத்துப்போம், ஐனா நான். வேர்பில் ஸ்டடி எடுத்துப்போம், படிக்கிறது ஒரு செயல். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டில் உள்ள ஐயையும் வேர்பில் உள்ள ஸ்டடியையும் சேர்த்தா ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். இது ஒரு சென்டென்ஸ். ஸோ இங்கிலீஷில் நம்ம ஒரு சென்டென்ஸ் உருவாக்கியாச்சு. இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமே டென்ஸ் அப்படின்னா காலத்தை குறிக்கிறது. மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது இங்கிலீஷில். 12 டென்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பார்த்துடலாம் இந்த லெசன், இந்த டேல. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ரொம்ப நிறையா வேர்ட்ஸே இல்லாமல் இப்போ நான் ஐ ஸ்டடின்னு சொன்னேன், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் படிக்கிறேன், இப்போ படிக்கிறேன், அப்போ இது ப்ரெசன்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஐ ஸ்டடி, இது ப்ரெசண்ட்டில் சொல்கிறனால இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளில் 12 டென்சஸ்க்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பார்க்கலாம். நான் போகிறேன், நான் போகிறேன், ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், அப்போ நான் போகிறேன். நான்னா ஐ, போகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? கோ. ஐ கோ, நான் போகிறேன், ஐ கோ. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம், ஏற்கனவே நடந்தது. அப்போ என்ன வரும்? நான் போனேன், நான் நேற்று போனேன் சொல்லுவோமா. இப்போ நான் போனேன், ஐ வெண்ட். பாஸ்ட் டென்ஸில் மாற்றிடணும். கோவை பாஸ்ட் டென்ஸில் என்ன சொல்லுவோம்? போனேன், அப்போ வெண்ட், ஐ வெண்ட். அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிளாக ஃபியூச்சரில் நடக்கிறத சொல்கிறோம், இனிமே நடக்க போகிறத. அப்போ நான் போவேன், நான் நாளைக்கு போவேன், அப்போ நான் போவேன். ஐ வில் கோ. இங்கே வில் அப்படின்ற ஒரு வேர்ட் சேர்க்குறோம். இந்த வில் எதுக்குன்னா இனிமே நடக்க போகிறத சொல்கிறதுக்காக. அப்போ ஐ வில் கோ, இங்கே வெண்ட் வராது. ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் கண்டினியூஸ்னு வந்திருக்கு. அப்போ என்னது? ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பாஸ்டில் செஞ்சுக்கிட்டே இருந்தது பாஸ்ட் கண்டினியூஸ். இனிமே செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறது அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ்.
அதே எக்ஸாம்பிளை வச்சு பார்ப்போம். நான் போய் கொண்டு இருக்கிறேன். நான் வந்து ஒரு மணி நேரமாக வந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். 1 hour கண்டினியூஸாக நடக்குது அது. அப்போ நான் போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங். ஐ ஆம் கோயிங். இங்கே ஐ பக்கத்தில் ஆம்ன்றத சேர்க்குறோம். கோயிங் ஐஎன்ஜி போடுறோமா, அது எதுக்குன்னா கண்டினியூஸாக நடக்குது, அதை மென்ஷன் பண்ண ஐஎன்ஜி சேர்ப்போம். ஐ ஆம் கோயிங். அடுத்து பாஸ்டில் கண்டினியூஸாக நடந்தது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ என்ன வரும்? இங்கே ஐ வெண்ட் வருமா அப்படின்னா தப்பு, ஐ வெண்ட் வராது. அதுக்கு பதிலாக ஐ வாஸ். வாஸ்ன்றது இங்கே பாஸ்ட்டை குறிக்குது. ஐ வாஸ் கோயிங், அதே கோயிங், ஏன்னா பாஸ்டில் கண்டினியூஸாக நடந்தது. ஐ வாஸ் கோயிங். அடுத்து நான் போய்கொண்டு இருப்பேன். இனிமே போய்கிட்டு இருப்பேன். இன்னும் ஒரு 1 hourல நான் வந்து கிளம்புறேன். அடுத்து ஒரு 8 hours வந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்க போகிறேன். இனிமே நடக்க போகிறத சொல்கிறோம். அப்போது ஐ வில் பி கோயிங். ஐ வில் பி கோயிங். இனிமே நான் போய்கிட்டு இருக்க போகிறேன், அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுலேயும் அந்த சிம்பிள் மாதிரி ரொம்ப அந்த வில் இதெல்லாம் ரொம்ப வராமல் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம நிறையா வேர்ட்ஸ் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நான் போயிருக்கிறேன். நான் போயிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு போயிருக்கேன் அப்படின்னா அது பாஸ்ட் தானே. நான் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் குழப்பம். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசண்ட்டில் நான் போயிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் போயிருக்கிறேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நான்னா ஐ. போயிருக்கிறேன் அப்படின்னா ஹாவ் கான். இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கான் வரும். ஐ ஹாவ் கான் அப்படின்னா இது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுவே நான் போயிருந்தேன். நான் போயிருந்தேன் அப்படின்னா ஐ ஹாவ் கானுக்கு பதிலாக ஐ ஹேட் கான். நான் போயிருந்தேன், அது பாஸ்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ஐ ஹாவ் கான், பாஸ்ட்ல ஐ ஹேட் கான். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் போயிருப்பேன். நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஐ வில் ஹாவ் கான். ஐ வில் மட்டும் சேர்க்கிறோம். ஐ வில் ஹாவ் கான் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து பார்க்க போறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது இது ப்ரெசன்ட்ல நடக்கக்கூடியது, பர்ஃபெக்டா அண்ட் கண்டினியூஸா நடக்கும். அதாவது இது வந்து ரொம்ப லாங் டேர்மா, ரொம்ப வருஷமா ஒரு 10 years பண்ணிக்கிட்டு இருக்கேன், 10 years பண்ணிக்கிட்டு இருந்தேன், இனிமே 10 years பண்ண போறேன். இந்த மாதிரி ரொம்ப ஒரு லாங் டேர்மா இருக்கு இல்லையா, 10 years 20 years. இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா ரொம்ப ஒரு லாங் டேர்மா ஒரு 20 years 30 years பண்ணுறேன், இதெல்லாம் லாங் டேர்ம். இதுக்கு நம்ம இந்த 3 டென்சஸையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் போய்கொண்டே இருக்கிறேன். நான் போய்கொண்டே இருக்கிறேன் ரொம்ப நேரமா, ரொம்ப வருஷமா. அப்போ நான் போய்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் பீன். பீன் அப்படின்றது வந்து ரொம்ப தொடர்ச்சியாக வருது. சாரி, ஐ ஹாவ் பீன் கோயிங்னா ரொம்ப வருஷமா போய்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் கோயிங். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பாஸ்ட்ல ஹேவ்க்கு பதிலாக என்ன வரும்? ஹேட் வரும். ஐ ஹேட் பீன் கோயிங் அப்படி வரும். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வில் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ ஐ வில் ஹாவ் பீன் கோயிங். ஐ வில் ஹாவ் பீன் கோயிங். ஸோ நம்ம வந்து இப்போ 12 டென்சஸையுமே ஒரே எக்ஸாம்பிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்தாச்சு. தேங்க்யூ.